ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமான யாத்ரீகர்கள் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் பாலா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏர்வாடியில் இன்று சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஏர்வாடியில் உள்ள சுல்தான் செய்யது இப்ராஹிம் தர்காவில் கடந்த 4ஆம் தேதி அன்று திருவிழா தொடங்கப்பட்டது. இந்த திருவிழாவானது ஒரு மாத காலம் நடைபெறும். இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக கடந்த 14ஆம் தேதி இந்த பிறைக்கொடி, அந்த தர்காவின் முன்பு உள்ள கொடிமரத்தில் பிறைக்கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தனக்கூடானது பெரிய ஏர்வாடியிலிருந்து எடுத்து வரப்பட்டு அதன் பின்பு தற்பொழுது தர்கா முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தனக்கூடு வருவதற்கு முன்பாக இந்த மாவட்டத்தினுடைய நாட்டிய குதிரைகள், அந்த பாரம்பரிய கலையிலான நாட்டிய குதிரைகள் மற்றும் தப்பாட்டம் மற்றும் யானை போன்ற வானவேடிக்கை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த சந்தனக்கூடு திருவிழா முன்பு கொண்டு வரப்பட்டது. அதன் பின்பு இந்த குதிரை யானைகள் அனைத்துமே தர்காவை 3 முறை சுற்றி வந்த பின் சந்தனக்கூடு தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தனக்கூடு திருவிழாவை காண்பதற்காக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 1 லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது இந்த சந்தனக்கூடு தரிசனம் செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஹோம்கார்டு மற்றும் அதிரடி போலீசார்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது சந்தனக்கூடு திருவிழா இந்த சந்தனக்கூடு நடைபெற்றுள்ளதை அடுத்து வருகின்ற 3ஆம் தேதி இந்த பிறைக்குடி இறக்கப்பட்டு இந்த திருவிழா முடிவடையும் என தர்கா நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக ஏர்வாடியிலிருந்து கேமராமேன் மதனுடன் பாலா.